சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/3/2026 புதன்கிழமை, மாசி மாதம் 27ஆம் நாள். அஷ்டமி திதி நாளை அதிகாலை 4:20 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்காள் உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இதை விட முக்கியமாக அண்ணன் தயவில், அக்கா தயவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபங்கள் வரும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரம் நல்லால, தொழில் நல்லால, வேலை நல்லால, குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, பிடிக்காத வேலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை நாள் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றணும். அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறத விட உத்தியோகம் பெண்களுடைய லட்சணம்னு அப்படியே மாறி போகுது. ஆண்களை விட இன்றைக்கு பெண்கள் தான் அதிகமாக பொறுப்பாக வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட சகோதரிகள் எல்லாருக்குமே வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாவற்றிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்து மாறக்கூடிய ராசிநாதனுடைய வீடுகளும் இன்னும் சில மாதங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. மேஷத்திற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். வியாபாரம், தொழில் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதுசாக இந்த வியாபாரம் பண்ணலாமா, புதுசாக இந்த தொழில் பண்ணலாமா, வேலையை விட்டுறலாமா, எல்லாத்துக்கும் சரின்ற ஒரு பாசிட்டிவான பதில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு கூட இனிமேல் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன், அல்லது நானே ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கிறேன், அல்லது மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறேன், மருத்துவ டாக்டராக இருக்கிறேன், செவிலியராக இருக்கிறேன்ட்டு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சிறப்பான யோக ஆரம்ப மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சகோதரர்களுக்குடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, அல்லது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியல நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான சில மாற்றங்கள், அதற்கான சில தகுதிகள் வரக்கூடிய ஒரு சுபயோக அருமையான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள். அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்பா சார்ந்த விஷயங்களில் இப்போ கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும். அல்லது நம்ம ஒன்று சொல்ல அப்பா ஒன்று அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சொந்த ஊரில் கொஞ்சம் இடம் வாங்கலாமா, சொந்த ஊரில் இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அல்லது நம்ம பூர்வீகத்தில் தாத்தனோ அப்பாவோ வித்துட்ட ஒரு விஷயத்தை திரும்பி வாங்கிக்கலாமான்ற மாதிரியாக சொந்த ஊர் சார்ந்த தொடர்புகள் விட்டு போகக்கூடாதே என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு முருக வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, பழனியில் போய் அந்த கோவனாண்டியை போய் பார்த்துட்டு அவன் காலில் போய் விழுந்துட்டு வந்தால் தாங்க நிம்மதி என்கின்ற மாதிரியாக முருகனின் மேல் அதீத பற்று கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முருக தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிறதாக நினைக்கின்றவர்களுக்கு கூட ஒரு 20 நாட்களுக்குள்ள பள்ளம் எங்கிருந்தாலும் அதை மேடாக்கி விடலாம் என்கின்ற தன்மையும் புரியக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட, ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார்.
ஜீவனாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குதுன்றது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மறைமுகமான லாபங்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு பெரிய யோக தொகை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அது வெளியே சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். அதாவது திருட்டுத்தனமாகவோ நேர்மையற்ற முறைகளிலோ வராமல் இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் எல்லாருமே நேர்மையை விரும்புகிறவங்களாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பாருங்கள், திருஷ்டி பட்டுடும்ன்றதுக்காகவே நம்ம வர்ற காசை வெளியில் சொல்லாமல் இருப்போம். இந்த மனுஷன் கண்ணு கொல்லி கண்ணுப்பா, நம்ம ஒன்று சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு கேட்பார் என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்களுடைய பார்வை நம் மீது வேறு மாதிரியாக விழ வேண்டாம் என்பதற்காக சில விஷயங்களை மறைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மறைமுகமான தனலாபங்கள், மறைமுகமான சில காரிய படிதங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல விதமாகவே வரக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு கடல் கடந்த இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள். ராஜயோகாதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராசிநாதனோடு இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கை எந்த பக்கம் யார் பக்கம் எப்படி போகும் என்கின்றதில் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அட்டமத்த சனியின் காரணமாக சின்ன சின்ன தடைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அடுத்த வருஷத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான ஃபவுண்டேஷன் இன்றிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குதுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மையில் விளையாட்டு, காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகளுக்கு சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு பிற்பகுதி 2027ஆம் ஆண்டு முற்பகுதிக்குள்ளேயே உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான, அந்த இடத்துல வேலை கிடைப்பதற்கு, அந்த இடத்துல வாய்ப்பு கிடைப்பதற்கான சில அடிப்படை அமைப்புகள் இப்போது உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த 6, 8 அப்படின்னு அமைப்புகள் சுபத்தன்மையோடு வந்துட்டாலே எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிரி பலவீனமாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் எதிரியே மனமாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க, பேசாத உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு உள்ளதும் போகாமல் இருக்கும் என்கின்ற மாதிரியாக எதிரி மனம் மாறி உங்களிடம் நண்பனாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கட்டிடம் சார்ந்த, பூமி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போ நல்ல மாற்றம் ஏற்படும். நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணலைங்க, ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இந்த மீடியேட்டர் மாதிரி பண்ணுறேங்க. ஒரு இடத்த வாங்கி விற்கக்கூடிய, நான் நிலம் போடுற அளவுக்கு வசதியாக இல்லை, ஏற்கனவே நிலத்தை அப்படியே பிரித்து ஃப்ளாட்டாக போட்டு இருப்பவர்கள் எல்லோருக்குமே நான் அந்த வாங்கி கொடுத்தல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்கின்ற அந்த மீடியேட்டர் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாகவே ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள், யோகமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க கன்னியினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான 2, 7ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். மனைவியோடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஆறுதலான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனைவியால் மகத்தான பொருள் வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இரட்டை வருமானம் வீட்டுக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் ஒரு பக்கம் சம்பாரித்தாலும் மனைவி வெளியில் போகலைன்னா கூட வீட்டிலேயே இருந்து இதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமேன்ட்டு நம்மளை விட அவங்களுக்கு ஒரு ஐடியா வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சமீபகால மாதங்களில் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாதுங்க. இருப்பதை அப்படியே பெருக்கி கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை யோசிக்கக்கூடிய நாட்களாகவும், சிலருக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், என்னமோ வீடியோ போட்டால் காசு வருதுன்றாங்களே, அதை போட்டால் காசு வருதுன்றாங்களே, இப்படி நம்முடைய திறமைகளை இந்த பக்கம் அந்த மாதிரியான ஒரு நல்ல விதத்தில் அதை செயல்படுத்த முடியுமா என்கின்ற மாதிரியான சில சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய, வருமானமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 4, 8, 12ஆம் பாவக தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு.
வெளிநாடு வெளிமாநிலம் குறிப்பாக தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். ஆக இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது தெற்கே இந்த குலதெய்வம் மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெற்கு பயணங்கள், தெற்கிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த வாசலில் குடியிருக்கிறங்க அல்லது தெற்கு பார்த்த மனம் வாங்கியிருக்கிறங்க, வீடு கட்டலாமா வேணாமான்ற ஒரு டவுட்டில் இருக்கிறாங்கன்னு இந்த தெற்கு சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள். நல்லா இருப்பீங்க, அந்த வீடு தாராளமாக கட்டலாம் என்கின்ற பாசிட்டிவான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே அந்த மாமன் வழி உறவுகளில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள், மனைவியுடைய அப்பா மனைவியுடைய அண்ணன் தம்பி இவர்களோடு மாமன் மச்சான்களோடு இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேற்றுமையெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. மலையேற போனால் கூட மச்சான் தயவு வேணும்னு சொல்கிறாங்களே அது நிஜம்தான் போல இருக்கின்ற மாதிரியாக சில நல்ல மாற்றங்கள் அவர்களிடம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக கிரகமும் விரையாதிபதி கிரகமுமான செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தம்பி தங்கைகளால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தம்பிக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுறேன், பாப்பா ரொம்ப நாளாக ஒன்று விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும், அண்ணன் என்ன கேட்காம அக்கா என்ன கேட்காம அது எங்கே போகும் என்கின்ற மாதிரியாக தம்பி தங்கைகளின் மீது கொஞ்சம் அனுசரணையாக செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு சந்தோஷமாக வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கோ ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவோ ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு உயர் அதிகாரியுடைய ஆதரவு, அனுகூலம், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரியான உயர் அதிகாரியாக இருப்பார்? ஒரு வருவாய்த்துறை அதிகாரியாகவோ காவல்துறை அதிகாரியாகவோ எதையும் சாதிக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகம் சற்று கிடைத்து இவர் மூலமாக வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை உணர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான அளவில் 2ஆம் இடத்துல இன்றைக்கு லாபாதிபதி வலிமையாக இருக்கிறார். லாபாதிபதி வலுத்திருக்கிறார் என்பது 2, 9, 11ஆம் இடங்களோடு அந்த லாபாதிபதி தொடர்பு கொண்டாலே பணம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் இல்லையா? இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல நஷ்டம் வந்தது, விரயம் வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் தலைகீழாக நஷ்டங்கள் எல்லாம் விலகி லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல் பேச்சு கேட்காதவங்க கூட இன்றைக்கி பரவாயில்லையே, இவர்கிட்ட கொஞ்சம் மாற்றம் இருக்கே, இவர் பேச்சை நம்ம கேட்கலாமோ அல்லது இவர்கிட்ட சண்டை போட்டது தப்போன்ற மாதிரியாக தலைகீழ் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கின்ற யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே செங்கல் சார்ந்த, செம்மண் நிறம் சார்ந்த, செம்மண் பூமி சார்ந்த தொழில்களில் கைவிட்டுட்டு அதில் கொஞ்சம் நஷ்டத்தை அடைந்தவர்கள், செங்கல் சூளை வச்சுருக்கிறேன், கட்டிட தொழில் செய்கிறேன் அல்லது செம்மண் பூமியில் விவசாயம் பண்ணுறேன், நிலக்கடலை போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன், ஒன்றும் சரியாக இல்லைங்க அப்படின்ட்டு சிகப்பு நிறத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்தே லாபங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 3-10ஆம் அதிபதியான ஜீவனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே சுபத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய யோகம். தொழில் ரீதியாக நல்ல ஐடியாலாம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி யோசனை பண்ணுற எந்த ஒரு விஷயமே சக்ஸஸாக முடியும். ஆகவே இன்றைய நாளை மிக அருமையாக உபயோகப்படுத்தி கொள்வீர்கள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே. வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஐடியா வரும். அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தடை இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த தடைகள், அந்த நந்திகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தொழிலை விட்டுறலாமா நினைக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் வரக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணங்க, அந்த மிஷினை போட்டேன், இந்த மிஷினை போட்டேன், மாட்டிக்கிட்டேன், அது வருமா தெரில, இது வருமா தெரியல, வெளிநாடுகளுடைய நிலைமைகள் வேறு மாதிரி இருக்குது, நான் தான் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோனோன்னு தெரியவே இல்லைன்ட்டு ஒரு எந்த பக்கம் எந்த திசையில் போகலான்னு கண்காணாத ஒரு அமைப்பில் திக்கு தெரியாத காட்டில்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திகைத்து போயிருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல வழிகள். அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் பண்ண சில விஷயங்கள் இன்றைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு கை கொடுக்கும் என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் கை கொடுக்காத விவசாயமும் வியாபாரமும் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதி கிரகமான 2 9 செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்பாவால் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அல்லது அப்பா சொல்லி ஒரு செலவுகள், எப்போ அந்த இவருக்கு அப்படி பண்ணணும், இவர் இப்படி பண்ணணும், நான் தான் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் பண்ண முடியல, எனக்கு பின்னால் நீ தானே, நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு இந்த சொல்லு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தந்தை ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி அது என்ன இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாங்க, அதை நம்ம தட்டவே முடியாதுன்ற மாதிரியாக தந்தையால் ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளாக மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே உண்டுங்க. சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக உண்டு. ஒரு அண்ணன் அக்காளுடைய ஆதரவு இளைய பருவத்தினருக்கு, தம்பி கஷ்டப்படுறாரு, தங்கச்சி கஷ்டப்படுது, நம்ம தான் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினராக 20-30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மூத்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினச்சவங்க, வெளி மாநிலத்திற்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அதற்கேற்ற மாதிரியான அனுகூல அமைப்புகள், பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 8 கிரகங்களுடைய குணங்கள், தன்மைகளை பற்றி பார்த்துவிட்ட நிலைமையில் இன்றைக்கு நவ கிரகங்களில் இறுதி நிலை கிரகமான 9வது கிரகமான கேதுவுடைய குணங்கள் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நேற்றே நான் சொன்னதைப் போல ராகுவிற்கென்று தனி குணங்கள் எப்படி இல்லையோ அதை போலவே கேதுவிற்கென்று தனி குணங்கள் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ராசி வீடுகளில் கூட இந்த 2 கிரகங்களுக்கும் கண்டிப்பாக தனி வீடுகள் இல்லை. உண்மையிலேயே எல்லா கிரகங்கள் 7 கிரகங்களைப் போல இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக செயல்படாது. இவைகள் பச்சோந்திய கிரகங்கள் என்பது தான் உண்மை. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இவர் இருப்பார். சனியைப் போல ராகு செயல்படுவார், செவ்வாயைப் போல கேது செயல்படுவார் அப்படின்னு தான் நம்முடைய மூல நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. கேதுவுடைய ஓரளவிற்கு தனிப்பட்ட குணம், அதாவது சனியின் வீட்டில் கேது இருக்கும்போது, சனியோடு கேது சேர்ந்திருக்கும்போது அல்லது குருவோடு சேர்ந்திருக்கும்போது, சில நிலைகளில் சந்திர கேது சேர்ந்திருந்தாலும் கூட ஆன்மீகம் என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த கிரகம் வருதுங்க. குரு சனி சந்திரனோடு அவர் சேர்ந்திருக்கிறார். சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் குருவோடு சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புல கூடவே அந்த கேதுவுடைய தொடர்பு என்கின்ற இணைவு இருந்தாலே கண்டிப்பாக அவர்கள் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். கேதுவை ஆன்மீக கிரகம்னு தாங்க நம்முடைய மூல நூல்கள் எல்லாமே சொல்லுது. ஆனால் அந்த கேது இருக்கிறதுல 12 வீடுகளில் 3 வீடுகளில் தான் நன்மைன்னு சொல்கிறாங்க. விருச்சிகம், கன்னி, இந்த 2 வீடும் பெரிய அளவில் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக கும்பம். ஆக 3 வீடுகளில் கும்பத்திலோ கன்னியிலோ விருச்சிகத்திலோ இந்த கேது என்கின்ற கிரகம் தனியாகவோ அல்லது சுவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுதோ மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் வர்றார். ஆக கேது என்பது ஒரு ஆன்மீக கிரகம். அதிலேயும் குறிப்பாக மறைந்திருக்கின்ற ஒரு பொருளை அப்படியே தெரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு ஆவலுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல கிரகம். கேது எப்போவுமே நல்ல பலன்களை செய்யணும்னா ஆதிபத்திய விசேஷமுள்ள கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தாலே மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ராகுவிற்கு சொன்ன மாதிரியே இவரும் குருச்சுக்கர தொடர்புகளில் மட்டும் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். கேது திசை ஒரு குருச்சுக்கரன் 2 பேரும் பார்த்து இருந்து இணைந்த அமைப்புகள்லையோ அல்லது குருவினுடைய வீட்டில் கேது இருந்து சுக்கரனுடைய இணைந்திருந்து, சுக்கரனுடைய வீட்டில் கேது இருந்து குருவோடு இணைந்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை, இந்த பற்றற்ற தன்மைக்கு எதிராக சொகுசு தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார். எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தின் தன்மைகளை கேது செய்வார் என்பது தான் விதி. அப்போ சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் ஐயா, சனியோடு சேர்ந்திருந்தால் அவர் பற்றற்ற தன்மை ஆன்மீகம் என்று கொடுப்பதைப் போல சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள்னு அந்த இக வாழ்வுன்னு சொல்லப்படக்கூடிய உலகியல் தன்மைகளில் பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய தன்மைகளில் கண்டிப்பாக வந்துடுவாருங்க. அவரே சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது வீடு, வாகனம் போன்றவைகளை தருவதற்கு அதிபதியாகவும் ஆகிறார். ஆனால் குருவோடு சேர்ந்திருந்தால் இந்த தன்மைகளிலிருந்து வேறு விதமாக விலகி கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் வர்றார். நம்முடைய மூல நூல்கள், கிரந்த நூல்களில் இந்த குரு கேது இணையக்கூடிய கேள யோகம் மிக பிரமாதமாக சொல்லப்படுகிறதுங்க. ஒருவருக்கு கோடிகளை கேது பகவான் கொடுக்க வேண்டும், குரு பகவான் கொடுக்க வேண்டுமெனில் இந்த 2 பேரும் சேர்ந்திருந்தால் தான் அந்த கேள யோகம். இவருடைய
இவருடைய தசையோ அவருடைய தசையோ வரும்போது அந்த கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடிகளை குவிக்கக்கூடிய பணக்கார யோகம் நல்ல பருவத்தில் வரும்போது கண்டிப்பாக செயல்படுங்க. ஐயா எனக்கு கேள யோகம் இருக்குது, நான் கோடீஸ்வரன் ஆகலை அப்படின்னு சொன்னால், நான் இந்த பகுதிகளில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேங்க, லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து தான் நமக்கு கிரகங்கள் பலன் தரும், யோகங்கள் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆகவே கேது யாருடன் இணைகிறாரோ, எந்த வீட்டு அதிபதியோடு இருக்கிறாரோ அவர்களோடு இணைந்த பார்த்த தொடர்புகளின் அடிப்படையில் ஆன்மீகத்தையோ அல்லது உலக இயல்புகளை தரக்கூடிய நிலைமைகளிலேயோ அல்லது குருவோடு சேரக்கூடிய அந்த பணக்கார யோகத்தையோ தருவார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.